ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கர்த்தரால் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம மற்றவங்கள அற்பமாக நினைக்கக்கூடாது. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்குறாங்க. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லி மற்றவங்களோட அன்பாக நம்ம இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்த உடனே அந்த ஆசீர்வாதத்திற்கு யார் நமக்கு காரணமாக இருக்காங்களோ அவங்களையும் நம்ம என்ன பண்ணணும், புறம்பே தள்ளிடக்கூடாது. அவங்கள அற்பமாக நம்ம நினச்சிடக்கூடாது. அது பெரிய ஒரு சங்கடத்தையும் ஒரு சிக்கலையும் ஒரு பிரச்சனையையும் அது உருவாக்கிவிடும். பாருங்கள், ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் 1-2 வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, அடிமை பண்ண இருந்தாங்க பாருங்கள், ஆகார். அவங்க என்ன பண்ணுறாங்க, சாராளம்மா என்ன பண்ணுறாங்க, சரி இவளால் நம்ம வீடு கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு தன் கணவனுக்கு ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுறாங்க, மறுமணி ஆட்டியாக கொடுக்குறாங்க. பாருங்கள், ஒரு மனைவி இன்னொரு மனைவி தன் புருஷனுக்கு யார் ஏற்படுத்தி கொடுப்பா, யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா வீடு கட்டப்படணும், ஒரு குழந்தை வேணும். ஆபிரகாமையா ஆகாரோட சேர்றாங்க, கர்ப்பவதி ஆகிறாங்க. கர்ப்பவதி ஆகிறாங்க. அந்த கர்ப்பவதி ஆன உடனே இவங்க ஆகார் என்ன பண்ணுறாங்க, சாரால அற்பமாக நினைக்கிறாங்க. இவங்க விசனப்பட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த அநியாயம் எனக்கு நேர்ந்தது, இந்த அநியாயம் உன் மேலே சுமரும்னு சொல்லி ஆபிரகாமையா மேலே கடிந்து கொள்கிறாங்க. நம்ம பிள்ளையை குறித்து இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, மன துக்கம் அடைகிறார், கஷ்டப்படுகிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, ஆகார் உன்னிட்டு தானே இருக்கிறா, உன் கையின் கீழே தானே இருக்கிறா, உன் நலமானபடி நீ செய்யின்னு சொன்னோன்னு அவங்க கடுமையாக நடத்துகிறாங்க. கடுமையாக நடத்துகிறோன்னா அவங்க ஓடி போகிறாங்க. ஓடி போகும்போது வனாந்தரத்துக்கு அவங்க போகும்போது தேவதூதன் கூப்பிட்டு, இங்கே உனக்கு என்ன வேலை, எதனால் அங்கே வந்தேன்னு சொன்னேன்னா, என் ஆட்சியார் என்ன கடுமையாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ திரும்ப போகும் ஆச்சாரியோடைய கையில் நீ அடங்கிடு, உன்னிடத்திலே தோன்றுகிற ஒரு குழந்தைய நான் ஆசீர்வதிப்பேன், வானத்தின் நட்சத்திரம் போல் நான் பெருக பண்ணுவோம், ஆசீர்வதிப்பேன், நீ போன்னு சொல்கிறேன். திரும்ப நாச்சார்ட்ட அடங்கியிருக்காங்க. பாருங்கள், அதே போல் 21வது அதிகாரத்தில் ஆதியாகமம் 21 பாருங்களேன். பிறகு இவங்களுக்கு என்ன பண்ணுது, சாராள் அம்மாவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. உனக்கு நான் குழந்தைய கொடுப்பேனுங்கிறாரு. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க கர்ப்பவதியாகி அவங்க ஈசாக்கு பெறுறாங்க. அப்போ அவங்க கர்ப்பவதி ஆனோன்னா இவங்கள அற்பமாக நினைக்கிறாங்க. அற்பமாக நினச்சி என்ன பண்ணுறாங்க, இவங்களும் துரத்தி விட்டுறாங்க. இவங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, புறப்பட்டு போயிடுறாங்க. பாருங்கள், கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது, தனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வரும்போது